முழுவதும் காசு தருவாராக. நம்ம அட்வான்ஸ் சீசனுடைய நிறைய நினைக்கிறேன். இதோட நம்முடைய அட்வான்ஸ் சீசன் நம்ம நிறைய செய்வோம் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமாக இருப்பதாக நாம் ஜெபித்திருக்கிறோம். நன்மை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஜீவனை துடிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வருஷத்தை நன்மையாக முடிச்சுட்டு நல்ல ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் நாம் நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் நடைபெற்று ஆராதனைகள் ஜெபம் சிறப்பு கூடிய நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் இந்த ப்ரோக்ராம் நைட் கலை நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். அது வாழ்வில் மற்றும் வாக்கில்லா சில குழுவினருடைய கலை நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக மகிழ்ச்சி இந்த அனுபவமாக இருக்கட்டும். நீர்நிலையில் கொடுத்துக்கிற ஆற்றல்கள் தாளங்கள் திறமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாம் நியமிக்கின்ற பிள்ளைகள் பயன்படுத்துகிற அந்த வேலை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கின்ற எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துகிறோம். முடிக்கிறது உடைய சமாதானம், உடைய பிரசனுடைய ஆசீர்வாதம் ஸ்தலம் முழுவதும் எல்லாரையும் ஆசீர்வாதம் எல்லா துதிகரமாக செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஆக்கிலா பிரிஸ்கிலா ஐக்கியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களை ஆலயத்திலே சந்திப்பதிலே உங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக உங்களை எல்லாரும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய அருமையான குருவானவர் ஐயா, குருவானவர் அம்மா மற்றும் நம்முடைய சபை ஊழியர்கள், நம்முடைய குடும்பத்தினர், சபையின் மூப்பர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வந்திருக்கிற அருமையான சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுது இதன் ஆரம்ப நிகழ்வாக ஒரு குழு பாடல் ஒன்று நாங்கள் பாட வைக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் என் வாழ்க்கையில தடைபடாது. ஒருவேளை அதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். நம்பிக்கை நிறைந்த பாடல். நாங்கள் ஆண்டவரை இங்கு நின்று ஆராதிக்க போகிறோம். நீங்களும் சேர்ந்து எங்களோடு கூட பாடி அவரை மகிமைப்படுத்த அன்போடு அழைக்கிறோம். ஏனென்றால் அவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிற நம்ம எல்லாருமே அவரை சேர்ந்து ஆராதிக்கலாம். என் வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் அவர் என் கூட இருக்க போறார். எத்தனை பேர் நம்பிக்கையோட இந்த வார்த்தையை ஆமோதிக்கிறீங்களோ எல்லாரும் சேர்ந்து ஆமேன் சொல்ல போறீங்க. நம்முடைய விசுவாசத்தை நம்ம அளந்து பார்க்க போறோம். நம்மளோட ஆமேன் சத்தம் தான் அந்த விசுவாசத்தின் அளவு. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் என் கூடவே இருப்பார். ஆமென். ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் என் கூடவே என்னை நடத்துவார். ஆமென். ஆண்டவர் நித்தியம் வரை என்னை நடத்துவார். ஆண்டவருடைய மரணம் வரை என்னை நடத்துவார். புத்தாண்டு அதுவும் என்னெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர் என் கூட இருப்பது எவ்வளவு பெரிய கிருபை. அல்லேலூயா. எனவே எங்களோடு கூட சேர்ந்து பாட போறீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். Gracias.
பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஆகிலா பிரிஸ்கிலா சங்கத்தினர் இருக்காங்க, மிகவும் அருமையான இந்த பாடலை பாடினார்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக நம்மளுடைய வாலிபாலர்கள் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், யூத் பாய்ஸோட டான்ஸ். வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கில சொல்லப்பட்ட விதமா, பிரசங்கி 12:1 சொல்லப்பட்ட விதமா, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு பாடல். இதோ ஓவர் டு யூத் பாய்ஸ்.
அடிப்படையில கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். இந்த வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாடல் பாடுவோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். குரூப் சாங் ஃப்ரம் யூத் பாய்ஸ். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. கொஞ்சம் முன்னால வரலாமா? முன்னால
அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ஆகிலா பிரிஸ்கிலா அவர்களின் குழுவினரின் ஒரு நாடகம் அடிமையா அரசனா. அடிமையா அரசன். இப்போ ஒரு நாடகத்தை பார்க்க போறோம். யாருக்கு இந்த அடிமையா இருக்க பிடிக்கும்? எல்லாருமே அரசனாக இருக்கதான் விரும்புவாங்க. சரி, இப்ப எல்லாரும் உண்மையை சொல்லுங்களேன். நீங்க உண்மையிலேயே அடிமையா அரசன்? எனக்கு சத்தமே இல்லை, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். நீங்க அடிமையா அரசனா? அரசனா? என்னங்க சரியான புழுகு முட்டு, நீங்க சரியான பொய் சொல்லி நீங்க அடிமையா அரசனா அப்படின்னு உங்க மொபைல் போன்ட்ட கேட்டா அது அழகா உண்மையை சொல்லிடும் தெரியுமா? ஆமாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ சிலர் ஒரு அடிமை, செல்போன் அடிமை. சிலர் அரசன், செல்போனுக்கு அரசன். ஆமா, செல்போன் இல்லாம ஒரு நாள் உங்களால இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஒரு நாள் என்ன, ஒரு மணி நேரம் கூட உங்களால இருக்க முடியாது. அப்படின்னா நீங்க ஒரு அரசன். அரசன் அல்ல, நீங்க ஒரு அடிமை. பைபிள் வாசிக்காம வார்த்தையை கேட்காம நம்மளால நாட்களை கடத்த முடியும். ஆனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்காம, ஃபேஸ்புக்ல கமெண்ட் போடாம, இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்காம, ஸ்னாப்ல ஸ்ட்ரீக்ஸ், யூடியூப்ல ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து பல்ல காட்டாம நம்மளால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு அடிமை. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் உங்க அப்பா அம்மா கூட்டுற சத்தம் கூட உங்க காதுல கசக்கும், எரிச்சல் வரும். எப்ப தெரியுமா? செல்போன்ல நீங்க மூழ்கி கிடக்கும் போது. அப்ப நீங்க ஒரு அடிமை. அம்மா அப்பா கூப்பிடுறது கூட காதுல விழாது. ஆனா இன்ஸ்டா வாட்ஸ்அப்ல வர நோட்டிபிகேஷன் சத்தம் மட்டும் டிங்குன்னு காதுல சத்தமா தெளிவா கேக்குதா? நீங்க அப்போ ஒரு அடிமை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை பைபிள் எடுத்து வாசிக்க கஷ்டமா இருக்கு. ஆனா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செல்போன்ல என்ன நோட்டிபிகேஷன், யார் என்ன போட்டிருக்கா அப்படின்னு உட்கார்ந்து உங்க கையும் உங்களுடைய கண்ணு உங்க அனுமதி இல்லாம கூட அதையே எடுத்து எடுத்து பார்க்குது இல்லையா? அப்ப நீங்க அடிமை. இப்போ நம்ம மேடையில ஒரு சில காட்சிகளை பார்க்க போறோம். இதுல வர்றவங்கள யார் அடிமை யார் அரசன்னு கவனிக்க போறீங்க. இதுல நீங்களும் ஒருவேளை இந்த மேடையில நீங்களும் ஒரு கேரக்டரா இருக்கலாம். இப்போ முதல் காட்சியை பார்ப்போம். ஆனா இது நம்ம ஜான்சன் வீடு. காலையிலே ஜபாக்கா கிச்சன் வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஜான்சனை பார்ப்போம், இன்னும் தூங்கிட்டு கிடக்கிறாரு. இப்போதான் கொஞ்சம் எலும்ப ஆரம்பிக்கிறாரு. எலும்போடு எதையும் அவசரமா தேடுறாரு என்ன? ஆனா செல்போன் தான் தேடினார். அப்படி எடுத்த உடனே முகத்துல ஒரு மாய பிரகாசம் அவர் முகத்துல. சரி, கையில பிரஷ் எடுத்தாச்சு. வாட்ஸ்அப்பை திறந்து இந்த ஊத்த வாயோட யாருக்கோ குட் மார்னிங். ஏசப்பாக்கு நன்றி சொல்லல, பக்கத்துல இருக்கிற வீட்டை மாட்ட குட் மார்னிங் சொல்லல. ஆனா அந்த ஊத்த வாயோட யாருக்கோ வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் அனுப்புறாரு பாருங்க. இவர் உண்மையிலேயே அடிமையா அரசனா? இவர் ஒரு அடிமை தானே. இப்ப அடுத்த காட்சி பாருங்க. இது யாரோட வீடு? ஆனா இது நம்ம பிலிப்பனோட வீடு. சுதாக காலையில எழுதி சமையல் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க சமையல் பண்ற அந்த மனம் கமன் இங்க வரைக்கும் மணக்குதுல. பிலிப்பனை எழுப்பிட்டாரு. எழுப்போன்னு இவரு எதையோ தேடுறார வேகமா. அட வேற தேடுறாரு. அந்த
வாசிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு, அப்புறம் பிரஷ் எடுக்கிறாரு, வீட்டை மக்கள் குட் மார்னிங் சொல்றாரு. இவர் தான் உண்மையிலே அரசன். செல்போனுக்கு இவர் தான் அரசன். நீங்க இதுல யார் வீடு? நீங்க அடுத்த காட்சியில பாருங்க. இது நம்ம சர்ச்சு. நம்ம சர்ச்சில் ஐயா செய்தி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் இப்பதான் பரபரப்பா வாராரு. அவர் கையில பைபிளே இல்லை. நான் செய்தி ஆரம்பிச்சாச்சு. இப்போ பைபிளை எடுக்கிறாரு. எதுல? மொபைல்ல எடுக்கிறாரு. ஓ, டெக்னாலஜி. நான் மெசேஜை ஃபாலோ பண்றாரு. ஆனா வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வந்துட்டேன். ஸ்விட்ச் ஓவர் டு வாட்ஸ்அப் ஃப்ரம் பைபிள். அட ஃபேஸ்புக்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஸ்விட்ச் ஓவர் டு ஃபேஸ்புக். எங்க முக்கிட்டாரு பாருங்க. ஆரம்பிச்சதுக்கும் பைபிள்ல தாங்க இப்ப இருக்கிறது. இன்ஸ்டால செய்தி முடிஞ்சிட்டு ஆராதனையும் முடிஞ்சிட்டு பாருங்க. இவர் செல்போன்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சர்ச்சில் ஆராதனை நேரத்தில் கூட செல்போன் இல்லாம, அதை ஓபன் பண்ணாம, அதை பார்க்காம, அதை யூஸ் பண்ணாம உங்களால இருக்க முடியலையா? இந்த செல்பின மாதிரி நீங்களும் ஒரு அடிமை, செல்போனோட அடிமை. பைபிளுக்காக மொபைலை யூஸ் பண்ணாலும் நீங்க அடிமை தாங்க. இது அடுத்த வீடை பார்ப்போம். அடுத்து டேடியோட வீடு. இந்திராணி செல்போன்ல மூழ்கி கிடக்குறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. டேடி ஆபீஸ் முடிஞ்சு வராரு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. இந்திராணிக்கு ஹஸ்பண்ட் முகத்தை பார்க்க கூட நேரம் இல்லை. அவரை வரவேற்க முடியல. அவ்வளவு தூரம் செல்போன்ல பிஸி. பிள்ளைங்களோட படிப்பையாவது அவருக்கு கவனிக்காங்களா? அதுல கூட அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. பாருங்க, அதை விட அவங்களுக்கு செல்போன்ல அதுல பேசுறதுல அதுலதான் பிஸியா இருக்காங்க. தன் கணவனை பிள்ளைகளை கூட கவனிக்க முடியாம செல்போன்ல சிக்கி இருக்கிற இந்திராணி ஒரு அடிமை. அடுத்த காட்சி பாருங்க. இங்க நம்ம நெல்சனோட வீடு. ஏஞ்சல் வீட்டில் உட்காந்துருக்காங்க. நெல்சன் அவங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வராங்க. ஆனால் ஏஞ்சலுக்கு செல்ஃபோனில் இருந்தாலும் பிள்ளைங்க நெல்சன்லாம் வரும்போது செல்ஃபோனை தூர வச்சுருக்காங்க. பிள்ளைங்களை ஆர்வமாக அணைச்சிக்கிட்டாங்க. ஹஸ்பண்டை என்னென்னு விசாரிக்கிறாங்க. உண்மையிலே ஏஞ்சல் ஒரு அரசி தாங்க. செல்போன் தான் அந்த அரசிக்கு அடிமை. நீங்க செல்போனுக்கு அடிமையா அல்லது அரசனா? வீட்டில், சர்ச்சில் இதெல்லாம் போகட்டுங்க. வேலை பார்க்குற இடத்துல எத்தனை பேர் இன்னும் அடிமையா இருக்கிறோம் தெரியுமா? இது ஒரு பள்ளி வகுப்பறை. பாருங்க, பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விழுந்து படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த டீச்சர் அம்மா என்ன பண்றாங்க? டீச்சர் அம்மா பிள்ளைங்க படிக்கட்டும், இவங்க எடுத்து செல்போனை தான் முதல்ல எடுக்கிறாங்க. செல்போன்ல தான் மூக்கி கிடக்குறாங்க. பிள்ளைங்க ஹோம்ஒர்க்கு, நோட்டு கரெக்ஷன் இதெல்லாம் போனாங்கன்னா இவங்க எப்படி திருத்துறாங்க தெரியுமா? டிக்கு 5 மார்க், டிக்கு 5 மார்க். நல்லா இருக்குல்ல? ஒருவேளை பிள்ளைங்க டவுட் கேட்டா இவங்களுக்கு எரிச்சலும் கோபமும் தான் வரும். நோட்டையே பார்க்காம பிள்ளைங்க நோட்டை திருத்தி முடிச்சுட்டாங்க பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு கோபம்? செல்போன்ல பேசுறதுலே பிஸி ஆயிட்டாங்கல்ல. செல்போன் அடிமையால இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் வீணா போயிட்டு. அடுத்த காட்சியை பாருங்க. ஒரு அரசு அலுவலகம். அரசு அலுவலகத்துல கார்டன் ஒரு அரசு அதிகாரி. அவர் அவரோட வேலையெல்லாம் மறந்துட்டு மூழ்கி கிடக்கிறது என்னமோ மொபைல்ல. அவருக்கு பார்க்கறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஃபைல் இல்லை. ஆனா ஃபைலை திறக்கலையே அவர் முழுசதுல மூழ்கி கிடக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வரதான் செய்யுது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஃபைலுக்காக, ஆனா அவர் அதெல்லாம் அலட்சியம் பண்றாரு. அவங்களெல்லாம் அவர் கவனிக்கிறது கூட ஆர்வம் காட்டல. தன்னோட பொறுப்பு கூட அவருக்கு செல்போன் தான் முக்கியமா போச்சு.
உங்க வேலையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? காட்வின மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையா உத்தமமா செய்றீங்களா? உங்களோட வேலை அலட்சியமா இருக்குதா? உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்க உங்களுக்கு ஆண்டவர் தந்த பதவிகளை செல்போன் அடிமைத்தனத்தால் அலட்சியம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு அடிமை. இதோ அடுத்த காட்சிக்கு போவோம். இது ஆண்ட்ரூவோட வீடு. இப்போ குடும்ப ஜெபம் நடக்குது. ஜெசிந்தும் ஜீவனும் குடும்ப ஜெபத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க பாட ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டை. ஆனா ஜேடன் ஏதோ மொபைல் கேம்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். ஆண்ட்ரூ செல்போன்ல யார்கிட்டயே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா குடும்ப ஜெபத்துக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு கசப்பா இருக்கு. வேண்டாம் வெறுப்பா இப்போ ஜேடன் வந்து உட்கார்றான். இப்போ ஆண்ட்ரூவும் வேண்டாம் வெறுப்பா தான் குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களுக்கும் குடும்ப ஜெபம் அப்படின்னாலே இப்படி கசக்குதாங்க. நீங்களும் ஒரு அடிமை, மொபைல் போனுக்கு அடிமை. அடுத்த காட்சி பாருங்க. இது வீட்டில் ஒரு ஸ்டடி டைம் நடக்குது. பிளஸ்ஸியும் ஜோசுவாவும் உட்காந்து அழகா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. எவ்வளவு அழகா படிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அப்படி அழகா படிப்பாங்க போல இருக்கு. அப்பா கொஞ்சம் தான் அந்த ரூமை விட்டு வெளியே போறாரு. பிளஸ் என்ன செய்யறா பாருங்க, கையில போன். எவ்வளவு ஆர்வம் அவளுக்கு. அந்த கண்ணுல ஒரு அடிமத்தனம் தெரியுது இல்ல. ஆனா திரும்ப டேனி உள்ள வரும்போது என்ன அழகா நடிக்கிறா. பிளஸ் படிக்கிற நேரத்துக்குள்ள செல்போன் தான் உங்களுக்கு தேவைப்படுதா? நீங்க ஒரு அடிமை. ஜோசுவா படுத்துட்டான், தூக்கம் வந்துட்டு. ஆனா அப்பா இல்லை. இப்போ அந்த போர்வைக்குள்ளே அவனுக்கு எது தேவைப்படுது தெரியுமா? மொபைல் போன், வீடியோ கேம். குட்டீஸ், நீங்கெல்லாம் மொபைல் போனோட அடிமையா அல்லது அதுக்கு நீங்க அரசன்? அடுத்த காட்சியில பாருங்க. இந்த அடிமைத்தனம் குழந்தைகளையும் இளைஞர்களையும் தெரியல, வயதானவர்கள் எட்டி பிடிச்சிட்டு தெரியுமா? முன்னெல்லாம் தாத்தா பாட்டி அப்படின்னா பைபிளும் ஜெபமுமா இருப்பாங்க. இப்போ பைபிள்லாம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான். பாருங்க, மொபைல் போன்ல உட்காந்துட்டு அதே ஃப்ரெண்டு தாத்தா உட்காந்துட்டு கண்ட கதைகளெல்லாம் பார்த்துட்டு கண்டதெல்லாம் கமெண்ட் பண்ணி எதை போஸ்ட் பண்ணணும், எது தேவை, எது உண்மைன்னு தெரியாம மொபைல் அதுதான் வாழ்க்கைன்னு ஆகி போச்சு. இல்ல தேவையில்லாத வீடு அரட்டை மொபைல் போனு. காதுக்கு கேட்டாலும் மொபைல் போனு தான், கண்ணுக்கு கேட்டாலும் மொபைல் போனு தான். பைபிள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு இவங்களுக்கு எங்க நேரம் இருக்குங்க? எவ்வளவு ஒரு அடிமைத்தனம் இல்லை. ஆனா நல்லாதான் பேர் வச்சிருக்காங்க. இன்டர்நெட். இந்த நெட்ல செல்போன்கிற ஒரு சிலந்தி பூச்சி, அரக்கன் சிலந்தி பூச்சி. இதுல சிக்கி நேரத்தையும் அறிவையும் உங்களோட பக்தியையும் அன்பையும் உறவையும் இழந்துட்டு இருக்கிற பூச்சிகள் நீங்க. மேடையில நம்ம பார்த்த நிறைய பேர் ஒருவேளை அடிமையா இருக்கலாம். மேடையில மட்டும் இல்லைங்க, கீழே எத்தனை ஜான்சன் இருக்கீங்களோ, எத்தனை கார்வின் இருக்கீங்களோ, எத்தனை பிளஸ்ஸி ஜோசுவா இருக்கீங்களோ, வீட்டில் வேலை பார்க்குற இடத்துல ஆலயத்துல கூட நம்மளோட அடிமைத்தனம் தெரியுது. நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க முதுகுல உங்க முகத்துல அடிமை அப்படிங்கிற வாசகம் தெரியுது. நீங்க அடிமையா அரசனா? அடிமையா இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த புத்தாண்டின் முதல் நாள் ஒரு தீர்மானம் எடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் தருவாருங்க அந்த பலனை. தேவனால் கூடாத காரியம். நீ எல்லாருமே அடிமையா இல்லை, அரசனாக வாழ்க. செல்போனை அடக்கி ஆள்கிற அரசனாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பரா ஒரு ட்ராமா பார்த்தோம். அடுத்ததாக வந்து ஒரு கோரியோ பார்க்க போறோம். கோரியோ ஃப்ரம் யூத் பாய்ஸ். ஸோ இதுவும் ஒரு வசனத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு பாட்டு தான். கர்த்தர் உனக்காய் செய்திட்ட நன்மைகளை நினைத்துப்பார். விதமாய் வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 57வது வசனத்துல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்மை கைவிடாமலும் தம்மை நெகிழ விடாமலும் தம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பார். இந்த புது வருடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். இங்க ஒரு வாலிபர் தன் வாழ்க்கையில அவன் சந்திக்கிற சூழ்நிலைகள்
அவன் அதை எப்படி கடந்து வரான், ஆண்டவர் அவனுக்கு எப்படி உதவி செய்கிறார், வேதம் அவனுக்கு எப்படி உதவி செய்கிறத ஒரு கோரியோ வழியாக பார்க்க போகிறோம். Over to Book Boys. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் தகுதியோ அதனையும் எண்ணியே பார். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். நித்தமும் ஏன் கலங்குகின்றாய், நெஞ்சமே ஏன் அழுகின்றாய், நித்தமும் ஏன் கலங்குகின்றாய், நெஞ்சமே ஏன் அழுகின்றாய், எத்தனை பாரம் என்கின்றாயோ, எத்தனை பாரம் என்கின்றாயோ, எழுந்திடு எழுந்திடு என்கின்றாயே, எத்தனை பாரம் என்கின்றாயோ, எழுந்திடு எழுந்திடு என்கின்றாயே. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார், அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார். எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே, ஏற்ற ஒரு நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே, ஏற்ற ஒரு நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. நித்தமும் ஏன் கலங்குகின்றாய்,
ஜபமோ வியாகுலமோ உன்னை நெருங்கிட்டாலும் ஊக்கமாய் ஜெபித்து மகிழ்ந்திடு உன்னை கைவிடார் என்னாலுமே நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே ஏன் அழுகின்றாய் நித்தமும் ஏன் கலங்குகின்றாய் நெஞ்சமே ஏன் அழுகின்றாய் எத்தனை பாரம் என்கின்றாயோ எத்தனை பாரம் என்கின்றாயோ எழுந்திடு என்கின்றாரே எத்தனை பாரம் என்கின்றாயோ எழுந்திடு என்கின்றாரே கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார் அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே பார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு மைண்ட் ஆக்டிவிட்டி, பிதாவின் அன்பு. பிதாவின் அன்பை நம்மளால அளக்க முடியாது இல்லையா? அவர் அன்பு அது எல்லையற்றது. உயர்ந்த மலைகளை விட அது உயரமானது. கடலின் ஆழத்தை விட மிக ஆழமானது. அவருடைய அன்பை இந்த உலகத்துல எதோடையும் ஒப்பிட்டு விலக்கி காண்பித்து விட முடியாது. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவர் தன்னுடைய அன்பை தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்கு வெளிப்படுத்தினார். இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோம் அவருடைய அன்பை புரிஞ்சு விடுறதுக்கு. ஒரு சின்ன முயற்சி மூலமா அவரோட அன்பை நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்க போறோம். இந்த மைண்ட்ல வார்த்தைகள் இல்லை, ஆனா இதை நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பார்க்கலாமா? This love, oh, it's moved on my mountains. This perfect love, casting out my feet. How great this love, oh, it welcomes me laughing. And anywhere I go, it leads me there. He is. It's not what I've got, and He is just, yet oh so kind. What I deserve, it's not what I find. What more could I say about it? My God is there.
what I deserve. It's not what I found. What more could I say about it? My God is love, and He is God. What I earned, it's not what I got. And He is just, yet oh so kind. What I deserve, it's not what I found. What more could I say about it? My God is love. How great this love, oh, it's faithful through my failures. His trust and love is with me till the end. How great this love, oh, it's closer than a brother. This is love, it joins such a love. He is good, and He is God. What I earned, it's not what I got. And He is just, oh so kind. What I deserve, it's not what I've done. What more could I say about it? My God is love. I know my God is love. I know my God is love. This is enough to know my God is love. I know my God is love. I know my God is love. This is enough to know my God is love. He is good, and He is God. What I earned, it's not what I got. He is just, yet oh so kind. What I deserve, it's not what I found. What more could I say about it? My God is love.
சொந்த கண்ணையே தன் பிள்ளைக்காய் கொடுத்து விட்ட தகப்பன். இதைவிட அவருடைய அன்பு பல கோடி மேல். அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் ருசிப்போம். நன்றி. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துருக்கலாம். மிகவும் அருமையான ஒரு மைண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நாங்களே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உட்காந்து இருக்கிற ஆடியன்ஸுக்கும் ஒரு கேம், ஒரு பைபிள் குவிஸ் கேம் தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 26 கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் வந்து ஐக்கிய சங்கங்களுக்கு வந்து ஒரு வேத வினாவிடை போட்டி நடந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நடந்துச்சு நம்ம சர்ச்சில். ஸோ அதே மாதிரி உங்கள் ஆடியன்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் பைபிள் குவிஸ். எல்லாத்துக்கும் ஈஸியான கொஷின்ஸ் தான். அந்த வேத வினாவிடை போட்டியிலிருந்தும் ஒரு சில கொஷின்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கோம். அன்றைக்கி ஆடியன்ஸாக வந்தவங்களுக்கு ஆன்சர் தெரியும். அதனால் அவங்க கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு சில பேர் சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் ஆன்சரு. ஸோ அதனால் வந்து அவங்க கொஞ்சம் இன்னைக்கு புதுசாக வந்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு பாட்டு கொடுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பைபிள் குவிஸில் ஃபஸ்ட்டு கொஷின். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான், தெரிஞ்சவங்க தெரிய பார்ப்போம். சரி, ஓகே. நம்ம திருச்சபையை பற்றியது, சரியா? திருச்சபையை பற்றியது ரொம்ப பழசுலாம் கிடையாது, புதுசு தான். கொஞ்சம் கரெக்டாக சொல்லிடுங்க, ஈஸியாக தான் இருக்கும், சரியா? சரி, ஓகே. 2022 வருஷம், நம்ம மேபி அந்த வருஷத்தில் இருந்திருப்பாங்கல்ல, நிறைய பேர் சபையாக இருந்திருப்பீங்க. புதுசாக வந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. ஸோ 2022 வருடத்தில் நம்ம கேடிஸ் நகர் சேகரத்தில் இருந்த சேகர குரு மற்றும் சபை ஊழியர் பெயர். கரெக்டான ஆன்சர் சொல்லணும். அருள்ராஜ் கொஞ்சம் இல்லை, இன்னும் ஃபுல் ஆன்சர் வரல. ஃபுல் ஆன்சர் வரல. அந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் வருஷம், 2022 கேடிஸ் நகர். இல்லை, ராங் ஆன்சர். கரெக்டான அந்த கோர்வை கொடுக்குறவங்களுக்கு தான் ஆன்சர் கரெக்டாக. இல்லை, இன்னும் ஃபுல் ஆன்சர் வரல. இன்னும் ஃபுல் ஆன்சர் வரல. ஃபுல் ஆன்சர் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் எல்லாரும் ஆன்சர் கொடுக்கலாம். இன்னும் ஃபுல் ஆன்சர் வரல. சரி, ஓகே. அவ்வளோதானா? 2 பேர் தான் இருந்தாங்களா? சரி, ஜோயிலையோ மறந்தாச்சு. ஏன்னா 2022 2 சேகர குரு இருந்தாங்க. முதல் குருவானவர் வந்து ஜஸ்டினையா இருந்தாங்க, அருள்தர் ஜஸ்டினையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அருள்ராஜ் பிச்சு முத்தையா இருந்தாங்க, நியூட்டன் அண்ணன், அப்புறம் ராஜேஷ்ல, ஜோயிலையா. மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஆன்சர் சொன்னீங்களோ அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் அண்ட் ஒரு வாக்குத்த வசனம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்க. ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸ் சொன்னேன். ஆண்டி நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. ஆனால் ராபர்ட் நீங்கள் வாங்க. 3 இதுன்னு சொன்னவங்க முன்னாடி வாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் ஐயா கொடுப்பாங்க. உற்சாகப்படுத்திங்க. நம்ம சபையாக ப்ரைஸ் வாங்கினாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். பட் ஆனால் நம்ம சபையை குறித்த காரியங்கள் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? ஆனால் அந்த வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் டீக்கனாக போனார். நம்ம சபைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னா, எப்பவுமே இங்கே வர உபதேசியார் வந்து டீக்கனானா ப்ரொமோட் ஆகி போவாங்க. ஸோ இருக்கிற 2 உபதேசியார்களுக்கும் சபை ஊழியர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2வது கொஸ்டினை பிரதர் எடுப்பாங்க. இது வேதாந்தம் சம்பந்தப்பட்டது. 2வது கேள்வி என்னன்னா, சியோன் குமாரத்தின் ஆபரணங்கள் எத்தனை? சியோன் குமாரத்தின் ஆபரணங்கள் எத்தனை? ரொம்ப கஷ்டமா எடுத்துருவோமோ? ஆன்சரே வரலையே. சியோன் குமாரத்தின் ஆபரணங்கள் எத்தனை? பைபிளை எடுத்தாவது ஆன்சர் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஐ திங்க் தவறான ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு போல இருக்கு. நம்ம கொஞ்சம் கஷ்டமா எடுத்துட்டேன். சரி, ஓகே. சரி, ஓகே. அந்த கொஸ்டினை பாஸ் அவுட் பண்ணிடலாம். தெரிஞ்சவங்க கடைசி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து
இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் எந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மோசேயின் ஜெபம் சங்கீதம் 90ங்கிறது கரெக்டான ஆன்சர். முன்னாடி உங்க பேரு முன்னாடி வந்து அவங்க பிரைஸ் வாங்கிக்கோங்க. கிளாப் பண்ணுங்க. அவங்க இந்த மாதிரி நீங்க உற்சாகப்படுத்துங்க சபையை. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து, எந்த தீர்க்கதரிசியை கர்த்தருடைய தூதன் என அழைத்தனர்? எந்த தீர்க்கதரிசியை கர்த்தருடைய தூதன் என அழைத்தனர்? ராங் ஆன்சர். இல்லை. எல்லா பேரையும் அடிச்சு விட்டா ஏதாவது ஆன்சர் வந்துடும் பார்க்குறாங்க. இல்லை. ஆகாய் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆஷா அக்காக்கு பிரைஸ். அடுத்த கொஸ்டின் பிரதர். இது சிம்பிளான கேள்விதான். அலங்கம் எத்தனை நாட்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது? கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கான பிரைஸ் வாங்கிக்கோங்க. அலங்கம் 52 நாட்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது. ஐயா பிரைஸ். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து அடுத்த ஒரு சபையை சார்ந்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ நம்ம இதோட பப்ளிக் யூஸை முடிக்க போகிறோம். ஸோ இது ஈஸியானது தான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஞாபகம் இருக்காது. சரி, ஓகே. நம்மளுடைய சிற்றாலயம் வந்து பிரதிஷ்டை. இதுக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. தெரிஞ்சவங்க ஆன்சர் ஒரே ஆன்சர் கிடையாது, 3 ஆன்சர் இருக்கு. சரிங்களா? ஸோ 3 ஆன்சரை கரெக்டாக சொல்லுவோம். ஒரு ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. ஸோ 3 ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நமது சிற்றாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள், பிரதிஷ்டை செய்தவர், அப்போது இருந்த சேகர குருவின் பெயர். இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 3 ஆன்சர் இருக்கு. 3 கொஸ்டின். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜேசன் தர்மராஜ் கரெக்டான ஆன்சர். பிரதிஷ்டை செய்தவர் வந்து துணை பிரதம பேராயர் மற்றும் நெல்லை பேராயர் வந்து அருள் திரு ஜேசன் எஸ் தர்மராஜ் ஐயா. ஸோ டேட்டும் சேகர் குரு பேர் வரல இன்னும். சேகர் டேவிட் வந்து 2 பேர் சொல்லிட்டாங்க. கரெக்ட். சேகர் குருவா இருந்தவர் வந்து முன்னாள் பேராயர் அருள் திரு ஜெயபால் டேவிட் ஐயா. ஸோ பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் வரல இன்னும். 11 வருஷம் வரல. 2007 நீ பிறந்த வருஷம். 2000 கிடையாது. இல்ல 91 கிடையாது. 93 கரெக்டான ஆன்சர். அவங்க சொல்லிட்டாங்க. 11/7/93. ஸோ யார் யாரெல்லாம் ப்ரைஸ் ஆன்சர் சொல்லுங்க. வாங்க அங்கிள், அங்கே வாங்க. பெனட் சார், ஜெபதவி சார், எல்லாரும் வாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பைபிள் குவிஸ் சின்னதாக ஏற்பாடு பண்ணோம். ஸோ இது போல் நம்ம சர்ச்சை பற்றி சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் போகிற ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் பர்ஃபார்மன்ஸ் ஆகிலா பிரிஸ்கிலா குழுவினர்லேருந்து
மிஸ்ஸஸ் சுதா பிலிப் அவங்க வந்து ஸ்பெஷல் சாங் சோலோ சாங் பாட போகிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் மெட்லி பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு புதுவித முயற்சி, இது வரைக்கும் யூத் வாய்ஸில் பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ ஸ்பெஷல் மெட்லி பெர்ஃபார்மன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா, நம்மளுடைய உங்களுக்கே தெரியும் பழம்பெரும் பாடல் ஆசிரியர் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி அவங்கள பேஸ் பண்ணியிருக்குது. அவங்களுடைய கம்பைலேஷன் ஆஃப் ஓல்டு கிளாசிக்கல் சாங்ஸோட கம்பைலேஷனாக நம்ம பார்க்க போகிறோம். 6 பாடல்கள் அதில் இருக்கிற சில கவிகளை ஒருமித்து நம்ம பாட போகிறோம் குட் பாய்ஸ். ஸோ ஓவர் டு குட் பாய்ஸ்.
பண்ணணும். செக். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோரியோ பர்ஃபார்மன்ஸ் ஆக்கிலா பிரஸ்கிலா குழுவினரின் சார்பாக நாம் என்ன செஞ்சோம். வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான சத்தியம் சொல்ல இல்லைங்க, பாடம் இல்லைங்க, அழகா பாடி ஆடி அந்த முக்கியமான சத்தியத்தை சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க டேனியல் ராணி தம்பதிகள், நெல்சன் ஏஞ்சல் தம்பதிகள், ஆண்ட்ரூ ஜெசின் தம்பதிகள், கார்வின் வினோத் தம்பதிகள், செல்வி ப்ரூடி தம்பதிகள். என்ன சத்தியம் சொல்ல போறாங்க? என்ன முக்கியமான சத்தியம் சொல்ல போறாங்க? நாங்க வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யலைங்க, என்ன செஞ்சோம்? இயேசு எனக்குள்ள இருக்காங்க, இதுதாங்க நாங்க செஞ்ச புண்ணியம். சந்தோஷமா பாடி அந்த இயேசுவை கொண்டாட வந்திருக்கிறாங்க. பார்த்து தேவைப்படலாம். வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் என்ன சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே பாட்டுக்கு இமையான பாட்டா நான் பாட போறேன். மனசு பட்டா பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசு வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. அப்பான்னு சொல்ல சொன்னாரே, நானும் நல்லவனா என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 எல்லாம் செஞ்சாரே. யாரோ நச்சால எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராமா, யூத் பாய்ஸ் அதான் ட்ராமா. ஸோ இப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து ரொம்ப பரவலாக வந்து நம்ம அதிகமாக வாங்கி வச்சுருக்க ஃபங்க்ஷன் டைம்ஸில் வந்து நம்ம அதிகமாக வாங்கி வச்சுப்போம். இதை கண்டிப்பாக நம்ம சர்ச்சுக்கு முக்கியமானது. ஸோ டோக்கன். ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த இடத்துக்கு நம்ம டோக்கன் வாங்கி வச்சுருக்கோம், எதுக்காக வச்சுருக்கோம்,
ஒரு முக்கியமான இடத்துக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. இது ஒரு கற்பனை கதை தான். ஸோ முக்கியமான இடத்துக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டோக்கனுக்காக பல பேர் வந்து வெயிட் பண்ணி அந்த டோக்கனை வாங்கிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பாப்பா ஓவர் டு யூ பாய்ஸ். ஏ ராஜா பாண்டி என்னையா தூங்கிட்டு இருக்கியா? நாளைக்கு நம்ம சர்ச்சில் ஆபீஸ்ல போயிட்டு ஐஎம்எஸ்க்கு பிரியாணி டோக்கன் வாங்கியிருப்பா. மறக்காம வாங்கிரு, கம்மியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. போய் பிரியாணி டோக்கன் வாங்கிட்டு தான் வரணும். வாங்கிட்டு வரலன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டோம். ஆமாப்பா, ஆமா, பிரியாணி டோக்கன் முக்கியம். பிரியாணி டோக்கன் வாங்கிட்டு வராம வீட்டுக்குள்ள விடவே மாட்டோம். அன்புள்ள ஆண்டவரே, நான் விரோதமாக நிறைய பாவம் செய்கிறப்பா. இந்த பாவம் நிறுத்தி பண்ணிங்க இயேசுவே. நீதான் எனக்கு இறக்கமாக பண்ணியிருப்பா. பாவியாக இருக்கிறியா தேவனே, பாவியாக இருக்கிறியா இருப்பா. ஆண்டவரே, பாவியாக இருக்கிறியா. ஆமென். கூட்டு போனேன். ஓகே, வந்து ஓகே, அடுத்த மாதம் இப்போ என்ன விஷயம் டிக்கெட் கொடுத்தாங்க வரலாம். சரி, நான் வரையா இங்கே இருந்தா நமக்கு நான் ஏற்கனவே நான் வீட்டில் இருந்தே நான் தெரிஞ்சதான் தான் இருக்கேன். பரலோகத்துக்கே அவன் வர வேண்டாம், நான் மட்டும் பரலோகத்துக்கு பேர் தசந்தராஜ். தசந்தரை டிக்கெட் கிடைக்குமா? மாதம் ஒரு நாள் முதல் கரெக்டாக தசம கரெக்டாக காசு வச்சுருவேன். ஏன்னா நாங்கள் பிடிங்க எல்லாம் டீட்டெயில்ஸு எல்லாம் எவ்வளோ காசு என்னைக்கு கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்கேன் எல்லாமே இருக்குது.
நீங்கள் கஷ்டப்போகலாம் சரியாக தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவியே செய்ய மாட்டேங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அவங்க டெய்லியும் உங்களுக்கு பசியில் இருக்காங்க. அவங்களாம் கேட்காங்க சாப்பாடு. நீங்கள் என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் ஏழைகளுக்கு கஷ்டத்தை கடைப்பிடிக்கிறான்னு இருக்கு. நீங்கள் ஏழைகளுக்கு உதவிக்குவாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு டோக்கன் தரும். சாப்பாடு கிடைக்கல. உங்கள் பேர் சோறு கொடுங்க. உங்களுக்கு பல வகை கேட்குறீங்க. என் பேரு உபவாசம் மணி. என் பேருக்கு ஏற்ற மாதிரி வாரத்துல 2 நாள் உபவாசம் இருப்பேன். உங்கள் பேர் இல்லையே. போன வாரம் இந்த வாரம் கூட திங்கட்கிழமை சர்ச்சில் நடந்த உபவாச கூட்டத்துல கலந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டேன். சரியான டேஸ்ட் சாப்பாடு. சுவிசேஷமா? அப்படின்னா சுவிசேஷனா மற்றவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்றது. அதை உங்களுக்கு தெரியாம இருக்கும்போது நீங்க எப்படி பரவராஜத்துல வர முடியும்? முதல்ல நீங்க போய் மனம் திரும்பிட்டு இதெல்லாம் ஒன்று இருக்கா? சரி பார்ப்போம். உங்கள் பேர் என்ன? அது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஒரு சேட் பண்ண முடியுமா? ரவுண்ட் அடிக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. பண்ண முடியாதா? ஆமாம். உங்கள் பேர் என்ன? என் பேரு கருப்பலைக்கு கண்ணம்மா. பியூட்டி பார்லர் உண்டா? பியூட்டி பார்லர் இருக்கும். ஆனால் உங்கள் பேர் இல்லையே. பேர் இல்லையா? ஆமாம். உங்கள் மாவை விட்டு மனசிருக்கவே இல்லை. நீங்கள் உண்மையான அன்பை தேடிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் பரவ பற்றி தோக்கிட்டாரு. தெரிஞ்சுடுவாங்க. ஐஃபோன் கூட சேட் பண்ண முடியாது. பியூட்டி பார்லர் போக முடியாது. நல்லாவே வேண்டாம். இன்னைக்கு கருப்பலைக்கு கருப்பம்மா கிடைச்சதா? கிடைக்கையா? ஐயா உங்க பேர் என்ன? என் பேர் அன்புராஜ். உங்கள் பேருக்கு இந்த மாரி நீங்கள் அன்பாக இருக்கீங்க. இன்னொன்று மற்றவங்களுக்குலாம் உதவி செய்கிறீங்க. கடவுளுக்கு பிரியமாக வாங்கினாலும் உங்களுக்கு பரவதுக்கு டோக்கன். ஆண்டவரே உங்க சொல்லு அவனை சொல்லு. ஐயா உங்க பேர் என்ன? ஜெபமணி. நீங்கள் பார்க்கணுன்னு என் பேர் அழகி இருக்கும். உங்கள் பேர் இல்லையே. ஐயா நல்லா திருப்பி பாருங்க இருக்கும். இல்லையேப்பா, இதுல உங்க பேர் இல்லையே. ஐயா நல்லா பற்றி பாருங்க. இல்லையா? பாருங்கயா. இல்லை உள்ளதான் பாருங்கயா. ஜெபமணின்னு ஒரு பேரே இல்லையா? ஐயா டெய்லி காலையில் 4 மணிக்கு எழுதி ப்ரேயர் பண்ணுவேன். உபவாசத்துக்குலாம் போவேன். நீங்கள் எல்லாம் செய்யலாம். உபவாசம்லாம் போறீங்க. ஆனால் நைட்டு 7 மணி ஆனால் என்ன செய்றீங்க? நீங்க இன்னும் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க. கடவுளுக்கு பிரியமில்லாததான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மாமா விட்டு மனம் திரும்பிட்டு வாங்க. நீங்களும் சீரியல் பார்த்தீங்கன்னா எங்க பார்க்காதீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்க பேரே இல்லையே. நீங்க இன்னும் ஒய்ஃப்டெல்லாம் அன்பு கொடுங்க. மற்றவங்க அன்பு கொடுங்க. உங்க மாமா விட்டு மனம் திரும்புங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பரவாயில்ல. சரி, நான் இப்போ அப்படியே உங்கள் நோட்டில் எழுதிடுறேன். அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் மேல இருந்து வரணும், பரவல் இருந்து வரணும். நீங்க பார்த்து அறிக்கையிட்டு மனம் திரும்பிட்டு வாங்க. உங்க பேர் இதுல எழுதப்படும். சரி. இங்க என்ன நடக்கும்? தம்பி உங்க பேர் என்ன? இங்க என்ன நடக்குது? நீங்க டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. டோக்கனா? எனக்கு தேடி வந்துட்டாங்க. தம்பி இது வெளியே போயிடுமா? தம்பி நீ சண்டே கிளாஸ் போயிட்டு வாப்பா. போயிட்டு வா. என்ன அடிவிட்டாங்க சேர்த்து? ஐயா என் பேர் டபுள் டேனி. நான் நல்லா கேம் விளையாடுவேன். நீங்கள் அங்கே பரவத்தில் கேம் விளையாடுற ஏதாவது இடம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி பரவத்தில் கேம் நடந்துட்டு இடையில இருப்பா. ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. ஐயா அவன் பேர் கடவுள்கிட்ட பேர் எனக்கு பேர். நம்ம கடவுளுக்கு மாடலையா? நீங்க கேம் விளையாட முடியாது. நம்ம கடவுளுக்கு கூப்பிட்டு பாருங்க பரவத்தில். சரி என்ன செய்ய? போய் மனம் திரும்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பேரு. கிடைச்ச மாதிரி தான். தம்பி உங்க பேர் என்ன? என் பேர் ராஜபாண்டி. ராஜபாண்டி இல்லையா உங்க பேரு? இதுல இல்லையே உங்க பேரு. நல்ல பாட்டாச்சியா. உங்க பேர் இல்லையா? நீங்க உங்க பாம்பை விட்டு மனமே திரும்பல. நீங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பரலோகம் கிடைக்காது. நரகம் தான். நரகம் ரொம்ப வேதனை உள்ள இடம். ஐயோ
அதுக்கு இந்த ஃபன் ட்ராமா தான். ஸோ ஆனால் பரலோகத்துக்கு டோக்கன் கொடுத்தா எல்லாரும் முதலே வாங்கி வச்சுப்போம். பட் ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்காக அந்த கதவு திறக்கப்படும். ஸோ அடுத்ததாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், யூத் பாய்ஸ் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ யூத் மீட்டிங் வந்து இந்த வருடம் ஜனவரியிலிருந்து ரெகுலராக வந்த யூத் பாய்ஸ்க்கு சில பேர் செலக்ட் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் ப்ளஸ் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் ப்ரைஸ் கொடுக்கறதாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஐஏபி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் யூத் மீட்டிங் ஸ்டார்டிங்கில் இருக்கு. ஸோ ரெகுலராக மிஸ் பண்ணாமல் வந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஜெஃபின் சுஜித். ஜெஃபின் சுஜித் வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க. ஜெஃபின் சுஜித்துக்கு ஐயா ப்ரைஸ் கொடுப்பாங்க. செகண்ட் வந்து ஆட்வின். ஸோ தேர்ட் வந்து இப்போ அவர் இல்லை, பிலிப் ராஜ் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அவருக்கு ப்ரைஸ் வச்சு. ஸோ நாலாவது அவர் பிரவீன் சாமியில் அவரும் இல்லை. ஸோ அவருடைய ப்ரைஸும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண பாய்ஸ்க்காக ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்ஸ்டன் ஆசிர். பேர் வாசிக்கவங்க எப்படி வந்து வாங்கிக்கோங்க. பிரின்ஸ்டன் ஆசிர், ஜான் டெல்ராய், பிரின்ஸ்டன் ஆசிர், ஜான் டெல்ராய், இமானுவேல், Winston Asif, Kevin Samuel, Sudarsha Priyan, Advin Paul Singh George, Iman Jarius, Meshak, Darwin, Martin, Godwin Joseph, next வந்து ஸோ இங்கே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற நியூ பிகின்ஸ் ஆண்ட்ராய்ட். ஸோ அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவருக்கு பர்த்டே அதுமா இது கிஃப்ட். ஸோ நியூ பிகின்ஸ் ஆண்ட்ராய்டுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோட இந்த பரிசை கொடுத்து விஷ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன் யூத் பாய்ஸ்க்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு. ஸோ உங்களுடைய பசங்களையும் யூத் மீட்டிங்கை ரெகுலராக அனுப்பிச்சு வைங்க. ஸோ சண்டே 11 o'clock வந்து மேலே பால்கனியில் நடக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான். சண்டே ஸ்கூலுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். பசங்களை கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரோம். ஸோ அதனால் யூத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பசங்களை வந்து நீங்கள் அனுப்பிச்சு வைங்க. அவங்க இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ப்ரோக்ராமோட லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நான் இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க ட்ராமா முடிவு கொஞ்சம் லேட்டாக நினைக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு உதவி செய்த தேவாதி தேவனாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் மகிமையை செலுத்துவேன். அவர் இல்லைன்னா அவருடைய உதவி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடந்திருக்காரு. ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இதுக்கு உறுதுணையாக எங்களுக்கு உதவி செஞ்ச ஐயா மேசியாதாஸ் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பேப்பர் பிரிண்ட் அவுட் நான் கேட்ட உடனே சாங் ஷீட்லாம் பிரிண்ட் கொடுத்த ஜோயல் ஐயாவுக்கும் ரேனிஸ் ஐயாவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க.
ஸோ வந்திருக்கிற சபையார் அவங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாலிபர் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கடைசி இந்த நிகழ்ச்சியோட கடைசி பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ஷேடோ ட்ராமா பை ஆக்கிலா பிரிஸ்கில்லா. நிகழ்ச்சியாக ஒரு ஷேடோ டிராமா பார்க்க போறோம். ஒரு குடும்பம் வேதத்தின் அடிப்படையில் அன்பிலையும் அவருடைய கட்டளையின் அடிப்படையிலையும் கட்டப்படும் போது அந்த குடும்பம் அதோட சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு குடும்பம் அன்பால் அது உருவாக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய கட்டளையின் அடிப்படையில் கட்டப்படும் பொழுது தேவ அன்பால உருவாக்கப்படும் பொழுது இந்த குடும்பத்தின் நிறைவு எப்படி இருக்கிறது என்பதை நிழல் படமாக பார்க்க போகிறோம். Together.
வாழ்கிற குடும்பம் அது இறுதியிலே சந்ததி சந்ததியாய் அவருக்கு சாட்சியாய் வாழும். அப்படி வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி. சூப்பர், எல்லாமே அழகாக இருந்துச்சு. உண்மையான யூத் பாய்ஸ் செயல்கள், உண்மையான ட்ராமா, கொரியோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ், அதே போல் ஆக்கில்லா பெஸ்ட்லாம் குழுவினர் நல்ல கிரியேட்டிவாக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த சோதரர் யூத் கோஆர்டினேட்டர் சோதரர் ஜோசப் மேத்யூ அவங்களுக்கு நன்றி கொள்கிறேன். அந்த எல்லா பிரயாசம் விஷயங்களுக்கு நன்றி. அதே போல் ஆக்கில்லா பெருசலா குழுவினரை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக நடத்துகிற அந்த சோதரர் தினகரன் அவங்களுக்கு நன்றி கொடுக்குறேன். அவங்களோடு கூட இணைந்து இந்த பணியில் ஈடுபட்ட எல்லாருக்கும் நன்றி. உதவி செய்த அருமையான நம்முடைய பிஎஸ் சிஸ்டம் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் நன்றி கொடுக்குறேன். நான் அவர்களை ஆசிரியப்பாராக நாம் ஜெபித்து போது வரை அந்த நினைத்த ஆண்டவரே நன்றியோடு முடிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நல்ல மகிழ்ச்சியான நாளிலே, புத்தாண்டின் தொடக்க நாளிலே இரவிலே இந்த சமூகத்திலே இந்த பாதத்தில் அமர்ந்து நான் மகிழ்ச்சியோடு செலவிடலை தந்த திருவைக்காம ஸ்தோத்திரம். நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல ஆற்றல்கள், அனுபவங்கள், படைப்பாற்றல்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதுபடி நாம மேம்பென்று வெளிப்படுத்த ஆகிய தெரிவிச்சது நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் மாணவர்கள் இந்த இளம் பருவத்தில் இந்த உறுதியாக கற்றுக்கொண்டு யோசிப்பை போல கைதரும் செடிகளாய், தானியலை போல விசுவாச வீரர்களாய் குடும்பத்திற்கும் சமூகத்திலும் அவர்கள் எல்லா விதத்திலும் ஆசிரியக்கப்பட்டவர்களாக இருக்க ஆண்டவருக்கு இருந்துச்சு. அதே போல ஆக்கிலா அபிசல்லா குழுவினருக்காக அந்த பணிகளை ஆசிரியக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை குறித்து நீர் இந்த பிள்ளைகள் மூலமாய் கற்றுக் கொடுத்த உண்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா குடும்பங்களும் நல்ல அன்பிலும் விசுவாசத்திலும் பற்றி அறிகிற அறிவிலும் அவருடைய ஆன்மீக வாழ்விலும் எல்லாவற்றும் வளர்ந்து பெரிய மக்கள் ஆசிரியக்கப்பட்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க சாட்சிகளாக இருக்க ஒரு விஷயம். இந்த அட்வென்ட் சீசனை அந்த மக்கள் நாம் மகிழ்ச்சியோடு ஆசிரியக்க கிருபை செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அல்லது நாமும் கைவிடப்பட்டதற்கு அவசரம் தொடர்ந்து புது பலன், புதிய கிருபை, புது நன்மை, ஆசீர்வாதம் போதும் கூட இருக்கட்டும். காத்துக்கொள்வதை எடுக்கும் நேரம் நல்ல ஓய்வு பக்கம் இழைப்பாளர்கள் கொடுத்து ஆசீர்வாதம் தொடர்புடைய நாமத்திற்கு நமக்கு சாட்சிகளாக இருக்கும். சிலரை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வாதம் எல்லா துதிக்கான மகிமையை நமக்கு சேர்க்கலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், அரவணைப்பும், ஆசீர்வாதம் எப்போது நம்மோடு இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Thank you. Good night. God bless you.